இந்த வீடியோவில் சாஃப்டான ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நைட்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்பவும் ஆட் பண்ண வேணாம். ரொம்பவும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம மாவு தேய்க்கும் போது கரெக்டாக வராது. இல்லை எக்ஸ்ட்ரா முட்டை அந்த மாதிரியான எந்த திங்ஸுமே நம்ம ஆட் பண்ணலை. வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்து பிணைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதை சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேய்க்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகமாக தேய்ச்சலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு தேய்ச்ச மாவை நல்லா அடித்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அதை உருட்டி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் நம்ம இந்த மாவை 1 by 1 தேய்க்கலாம். இந்த சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிறதுக்கும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணலை, மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ட்ரை மாவை 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மெலிசாவும் சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் தேய்க்கும் போது இந்த சப்பாத்தி ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நல்லா சர்க்குலர் ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம், ஸோ அதனால் என்ன ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. மேக்ஸிமம் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லையும் நம்ம ஆயில் எதுவும் யூஸ் பண்ணலை. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா உடனே திருப்பி போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், 2 சைடுமே வேகட்டும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். 2 சைடுமே உடனே மாற்றி திருப்பி போடுங்க. அப்போ தான் சப்பாத்தி 2 சைடும் ஈவனாக வேகும். நமக்கு அந்த சப்பாத்தியோட கலர் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு அந்த சப்பாத்தி மேலே லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஏர் கேப் ஃபார்ம் ஆகும். அந்த ஏர் கேப் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு நடுவில் நல்லா சாஃப்டாக லேயர் மாதிரியே பிரிஞ்சு வரும். அந்த லேயர் வர்றதுக்காண்டி நம்ம அந்த தோசைக்கல்லை லைட்டாக தோசை திருப்பியை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது பாருங்கள் ஒரு சைடு நல்லாவே உப்பி வருது. ப்ரெஷர் கொடுக்காட்டியும் ஆட்டோமேட்டிக்காக உப்பி வரும். சில இடத்துல வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறோம். இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா உப்பி சூப்பராக சப்பாத்தி பூரி மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு. இது மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. வாங்க இந்த சப்பாத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.